ஹாய் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மெட்டீரியல், காந்த பொருளின் வகைப்பாடு. தி மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஆர் ஜெனரலி கிளாசிஃபைடு இன் 3 types based on their behavior in a மேக்னடைசிங் ஃபீல்ட். அது காந்தமாக்கும் புலத்தில் வைக்கப்பட்டுள்ள பொருள்களின் செயல்பாட்டின் அடிப்படையில் வந்து ஒரு 3 வகையை பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்ன டைப்னு சொல்லி பார்த்தோம்னா டயாமேக்னட்டிக், பாராமேக்னட்டிக், ஃபெர்ரோமேக்னட்டிக். டயா காந்தப்பொருள்கள், பாரா காந்தப்பொருள், ஃபெர்ரோ காந்தப்பொருள் அப்படின்னு சொல்லி ஒரு 3 வகையை பிரிக்கலாம். டயாமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ், டயா காந்தப்பொருள்கள். தி ஆர்பிட்டல் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அரவுண்ட் தி நியூக்ளியஸ் produce a magnetic field perpendicular to the plane of the orbit. அதாவது அணுக்கருவை சுற்றியுள்ள எலக்ட்ரானின் சுற்றுப்பாதை இயக்கம் சுற்றுப்பாதையின் தளத்துக்கு செங்குத்தாக ஒரு காந்தப்புலத்தை உருவாக்கும் சொல்கிறோம். இன் தி presence of a uniform external magnetic field, some electrons are speeded up and some are slowed down. அதாவது புறக்காந்த புலத்தில் இவற்றை வைக்கும்போது சில எலக்ட்ரானுடைய வேகம் அதிகரிக்குது, சில எலக்ட்ரானுடைய வேகம் குறையுது அப்படின்னு சொல்கிறோம். தி எலக்ட்ரான் whose movement were anti-parallel are speeded up according to Lenz's law, and this produce an induced magnetic field in the direction opposite to the field. லென்ஸ் விதியின் அடிப்படையில் இருமுனை திருப்புத்திறன்கள் எதிர் இணையாக உள்ள எலக்ட்ரானின் வேகம் அதிகரிக்கும். இதன் காரணம் பார்த்தோன்னா புறக்காந்த புல திசைக்கு எதிராக ஒரு தூண்டப்பட்ட காந்த இருமுனை திருப்புத்திறன் உருவாக்குது அப்படின்னு சொல்கிறோம். தி இன்டியூஸ்டு மொமெண்ட் disappear as soon as the external field is removed. அதாவது புற காந்த புலம் நீக்கப்பட்டவுடன் இந்த தூண்டப்பட்ட காந்த இருமுனை திருப்புத்திறன் உடனடியாக மறையுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். when placed in a non-uniform magnetic field, the interaction between induced magnetic moment and the external field create a force which tends to move the material from stronger part to weaker part of external field. அதாவது சீரற்ற காந்த புலத்தில் டயா காந்த புலொன்றை வைக்கும்போது தூண்டப்பட்ட காந்த இருமுனை திருப்புத்திறனுக்கும் புறக்காந்த புலத்துக்கும் இடையே ஓர் இடைவினை நடைபெற்று விசை உருவாகுது அப்படின்னு சொல்கிறோம். இந்த விசை பார்த்தோம்னா டயா காந்த பொருளில் புறக்காந்த புலத்தின் வலிமை மிக்க பகுதியிலிருந்து வலிமை குறைந்த பகுதிக்கு நகர்த்த முயற்சி செய்யுது அப்படின்னு சொல்கிறோம். இட் மீன்ஸ் that diamagnetic material is repelled by the field. அது இது நமக்கு என்ன தெரியுதுன்னா புற காந்த புலத்தினால் டயா காந்த புலல் விலக்கப்படுவது இது காட்டுது அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஆக்ஷன் இஸ் கால்ட் டயாமேக்னட்டிக் ஆக்ஷன் அண்ட் சச் மெட்டீரியல் known as டயாமேக்னட்டிக் மெட்டீரியல். இந்த செயலுக்கு டயா காந்த செயல் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் இத்தகைய பொருள்களுக்கு டயா காந்த பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பிஸ்மத் தாமிரம் மற்றும் தண்ணீர் மேல் இதெல்லாம் பார்த்தோன்னா அதாவது பிஸ்மத், காப்பர், வாட்டர் எக்ஸட்ரா இதெல்லாம் பார்த்தோம்னா டயாமேக்னட்டிக் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயாமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸ், டயா காந்த பொருளின் பண்புகள். ஃபர்ஸ்ட் ஒன், மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி இஸ் நெகட்டிவ். இவை எதிர்குறி காந்த ஏற்புத்திறனை பெற்றுள்ளது. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் ஸ்லைட்லி லெஸ் தென் யூனிட்டி. இவற்றின் ஒப்புமை காந்த உட்புகுதிறன் ஒன்றை விட சற்று குறைவாகும் அப்படின்னு சொல்கிறோம். தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் repelled or expelled by diamagnetic materials when placed in a magnetic field. புற காந்தப்புலத்தில் வைக்கும்போது காந்தப்புல கோடுகள் டயா காந்தப்புலினால் விலக்கி தள்ளப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன், சசப்டிபிலிட்டி இஸ் நியர்லி டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட். அது காந்த ஏற்புத்திறன் கிட்டத்தட்ட வெப்பநிலையை சார்ந்தது அல்ல. பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ், பாரா காந்த பொருள்கள். இன் சம் மேக்னெட்டிக் மெட்டீரியல் ஈச் ஆட்டம் ஆர் மாலிகுல் ஹேஸ் நெட் மேக்னெட்டிக்
dipole moment, which is the vector sum of orbital and spin magnetic moment of electron. சில காந்த பொருளின் அதன் ஒவ்வொரு அணுவும் அல்லது மூலக்கூறும் பார்த்தீங்கன்னா நிகர காந்த இருமுனை திருப்புத்திறன் வந்து பெற்றுள்ளது. இது காரணம் என்ன சொல்லியிருந்தோமா, அணுவில் உள்ள எலக்ட்ரான்களின் சுற்றுப்பாதை மற்றும் தற்சுழற்சி காந்த இருமுனை திருப்பத்தினுடைய வெக்டர் கூடுதல் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரூ டு தி ரேண்டம் orientation of this magnetic moment, the net magnetic moment of the மெட்டீரியல் is 0. அதே போல் இந்த காந்த இருமுனை திருப்புத்திறன் வந்து தற்போக்காக ஒழுங்கற்ற முறையில் வந்து எல்லா திசையிலும் உள்ளதுனால பொருளின் நிகர காந்த இருமுனை திருப்புத்திறன் மதிப்பு பார்த்தோமா சுழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் தி ப்ரெசன்ஸ் ஆஃப் an external magnetic field, the torque acting on the atomic dipole will align them in the field direction. அது புறக்காந்த புலத்தில் இவற்றை வைக்கும்போது அணு இருமுனை மீது செயல்படும் திருப்பு விசை அவற்றை புறக்காந்த புலத்தின் திசையிலே வந்து ஒருங்கமைக்க முயலும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி டார்க் ஆக்டிங் ஆன் தி அட்டாமிக் டைபோல் வில் அலைன் த field direction. As the result, there is net magnetic dipole moment induced in the direction of the applied electric field. அது இதன் பயனாக பார்த்தோம்னா ஒரு தொகுபயன் காந்த இருமுனை திருப்புத்திறன் வந்து புறக்காந்த புலத்தின் திசையிலேயே வந்து தூண்டப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தி induced dipole moment is present as long as the external field exists. அதே போல் புறக்காந்த புலம் உள்ளவரை இந்த தூண்டப்பட்ட இருமுனை திருப்புத்திறன் வந்து நீடிக்கும். when placed in a non-uniform magnetic field, இவற்றை சீரற்ற காந்த புலத்தில் வைக்கும்போது the paramagnetic material will have a tendency to move from weaker to stronger part of the field. அது பாரா காந்த புலம் வந்து புலத்தின் வலிமை குறைந்த பகுதியிலிருந்து வலிமை மிக்க பகுதிக்கு வந்து நகர முயற்சிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டீரியல் விச் எக்ஸிபிட்ஸ் வீக் மேக்னட்டிசம் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி அப்ளைடு ஃபீல்ட் ஆர் நவுன் as பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல். புற காந்தப்புலம் செலுத்தப்படும் திசையில் வலிமை குறைந்த காந்த பண்பை காட்டும் பொருளுக்கு பாரா காந்த பொருள் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம் அண்டு ஆக்சிஜன், இதெல்லாம் பார்த்தோம்னா பாரா காந்த பொருள் வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல், பாரா காந்த பொருளின் பண்புகள். மேக்னெட்டிக் சசெப்டிபிலிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்டு ஸ்மால். இவை குறைந்த நேர்குறி காந்த ஏற்புத்திறன் வந்து கொண்டுள்ளது. ரிலேட்டிவ் பெரிமியபிலிட்டி இஸ் கிரேட்டர் தென் யூனிட்டி. இவற்றின் ஒப்புமை காந்த உட்புதிறன் ஒன்றை விட அதிகம். தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் அட்ராக்டட் இன்டு தி பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் when placed in a magnetic field. புறக்காந்த புலத்தில் வைக்கும்போது காந்தப்புல கோடுகள் பாரா காந்த பொருளுக்குள்ளே ஈர்க்கப்படுகின்றன. சசெப்டிபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். காந்த ஏற்புத்திறன் வெப்பநிலைக்கு எதிர்த்தகவாகும். Curie's law, Curie விதி. when temperature is increased, வெப்பநிலை அதிகரிக்கும் போது thermal vibration will upset the alignment of magnetic dipole moment. வெப்ப அதிர்வின் காரணமாக காந்த இருமுனை திருப்பு திறன்களின் ஒருங்கமைவு சிதைந்து விடுகிறது. Therefore, the magnetic susceptibility decreases with the increase in temperature. வெப்பநிலை அதிகரிப்பால் காந்த ஏற்புத்திறன் குறையுது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தி சசெப்டிபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் இஸ் Curie's law. psi m directly proportional 1/t. அதாவது பெரும்பாலும் நேர்களில் பொருளின் காந்த ஏற்புத்திறன் பார்த்தோன்னா psi m டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் 1/t அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எடுக்குன்னா ஒரு கான்ஸ்டன்ட் சொல்லி போடுவோம். நீங்கள் வந்து c அப்படின்னு சொல்லி போடுறோம். அப்போ psi m ஈக்குவல் டு c/t
T அப்படின்னு சொல்கிறோம். இங்கே C இஸ் த Curie கான்ஸ்டன்ட். இந்த Cங்கிறது Curie மாறிலி அப்படின்னு சொல்கிறோம். T அப்படிங்கிறது டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து யூனிட் வந்து கெல்வின் அப்படின்னு சொல்லலாம். தி கிராஃப் drawn between magnetic susceptibility and temperature is shown with a rectangular hyperbola. அதாவது காந்த ஏற்புத்திறனுக்கும் வெப்பநிலைக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு வந்து ஒரு வரைபடம் வரைஞ்சோம்னா இது வந்து ஒரு செவ்வக அதிபரவளையம் என்பதை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல், ஃபெர்ரோ காந்த பொருள்கள். An atom or an molecule in a ferromagnetic material possesses net magnetic dipole moment as in a paramagnetic material. பாரா காந்த பொருளை போன்ற ஃபெர்ரோ காந்த பொருளில் ஒரு அணு அல்லது மூலக்கூறு பார்த்தோன்னா நிகர காந்த இருமுனை திருப்புதல் வந்து பெற்றிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். A ferromagnetic material is made of small region is called ferromagnetic domains. அது ஃபெர்ரோ காந்த பொருள் பார்த்தோமா ஃபெர்ரோ காந்த பெருங்கூறுகள் எனப்படும் ஒரு சிறிய பகுதியில் வந்து பெற்றிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். வித்தின் each domain the magnetic moment are spontaneously aligned in the direction. அதேபோல் ஒவ்வொரு பெருங்கூறின் உள்ளே உள்ள காந்த திருப்புத்திறன்களும் தானாகவே ஒரு குறிப்பிட்ட திசையில் ஒருங்கிணைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் அலைன்மெண்ட் இஸ் caused by strong interaction arising from electron spin which differ on the interatomic distance. ஒரு குறிப்பிட்ட திசையில் வந்து அலைன்மெண்ட் ஆகியும் சொல்கிறோம். அப்படி அணுக்களுக்கு இடையான இடைத்தொலைவை பொறுத்து எலக்ட்ரான்களின் தற்சுழற்சியால் ஏற்படும் வலிமையான இடைவினையால் தான் வந்து இது இந்த ஒருங்கிணை வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஈச் டொமைன் ஹேஸ் நெட் மேக்னடைசேஷன் இன் எ டைரக்ஷன். அதேபோல் ஒவ்வொரு பெருங்கூறும் ஒரு குறிப்பிட்ட திசையில் காந்தமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். However, the direction of magnetization varies from domain to domain and the net magnetization of the specimen is 0. அது ஒவ்வொரு பெருங்கூறின் ஒரு குறிப்பிட்ட திசையில் காந்தமாக்கப்பட்டுள்ளது. அப்படி இருந்த போதிலும் ஒவ்வொரு பெருங்கூறின் காந்தமாக்கத்தின் திசையும் ஒன்றிலிருந்து மற்றொன்று வேறுபட்டு தற்போகாக அமைந்துள்ளது. எனவே பொருளுடைய நிகர காந்தமாக்கல் வந்து சுழியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இன் தி presence of external magnetic field two process takes place. புறக்காந்த புலத்தில் வைக்கும்போது இரண்டு நிகழ்வு வந்து ஏற்படுது. தி டொமைன் ஹேவிங் மேக்னெட்டிக் மூமெண்ட் parallel to the field round bigger in size. புறக்காந்த புலத்தின் திசைக்கு இணையாக காந்த திருப்புத்திறன்களை பெற்றுள்ள பெருங்கூறுகள் பார்த்தோன்னா அளவில் வந்து பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி அதர் டொமைன்ஸ் நாட் பேரலல் டு ஃபீல்டுக்குன்னு பேரலாக இருக்காது. ரொட்டேட்டட் ஸோ தட் தே ஆர் அலைன் வித் தி ஃபீல்ட். புறக்காந்த புலத்துக்கு இணையாக இல்லாத மற்ற பெருங்கூறுகள் வந்து சுழன்று புறக்காந்த புலத்தின் திசையிலிருந்து ஒருங்கமைக்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லணும். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா புறக்காந்த புலத்தின் திசைக்கு இணையாக வந்து காந்த திருப்புத்திறன் வந்து பெற்றுனா அது வந்து பெருங்கூறு பெருசாக இருக்கலாம். அது வந்து சொன்னே அதே வந்து இணையாக வந்து அலைன்மெண்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து சுழன்று வந்து ஒருங்கமைது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ தேர் இஸ் எ ஸ்ட்ராங் நெட் மேக்னடைசேஷன் ஆஃப் தி மெட்டீரியல் இன் தி டைரக்ஷன் ஆஃப் தி அப்ளைட் ஃபீல்ட். அப்போ இந்த ரெண்டு நிகழ்வு நமக்கு என்ன தெரியுதுன்னா புறக்காந்த புலத்தின் திசையிலேயே பொருள் வலிமையான நிகர காந்தமாக்கல் வந்து ஏற்படுது அப்படின்னு சொல்கிறோம். வென் placed in a non-uniform magnetic field, the ferromagnetic material will have a strong tendency to move from weaker to stronger part of the field. சீரற்ற காந்தப்புலத்தில் ஃபெர்ரோ காந்தப்புலம் வந்து வைக்கும்போது காந்தப்புலத்தின் வலிமை குறைந்த பகுதியிலிருந்து வலிமை மிக்க பகுதிக்கு நகர முயற்சிக்குது அப்படின்னு சொல்கிறோம். The material which exhibit strong magnetism in the
டைரக்ஷன் ஆஃப் அப்ளைட் ஃபீல்ட் ஆர் கால் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். அப்போ புறக்காந்த புலம் செலுத்தப்படும் திசையில் வலிமையான காந்த பண்பை காட்டும் இப்பொருள்கள் ஃபெர்ரோ காந்த பொருள்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா நிக்கல் அண்டு கோபால்ட், இரும்பு நிக்கல் கோபால்ட். அப்போ அயான் நிக்கல் கோபால்ட் இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு எக்ஸாம்பிள். தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். ஃபெர்ரோ காந்த பொருளின் பண்புகள். மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி இஸ் பாசிட்டிவ் அண்டு லார்ஜ். இவற்றின் காந்த ஏற்புத்திறன் நேர்வுரி மற்றும் அதிக மதிப்புடையது. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் லார்ஜ். ஒப்புமை உட்புதிறன் அதிகம். தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன் ஆர் ஸ்ட்ராங்லி அட்ராக்டட் இன்டு தி ஃபெர்ரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வென் பிளேஸ்ட் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட். புறக்காந்த புலத்தில் ஃபெர்ரோ காந்த பொருளை வைக்கும்போது காந்தப்புல கோடுகள் ஃபெர்ரோ காந்த பொருளின் உள்ளே வலிமையாக ஈர்க்கப்படுது. சசப்டிபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். காந்த ஏற்புத்திறன் வெப்பநிலைக்கு எதிர்த்தக அமையுது. கியூரி வெயின்ஸ் லா. கியூரி வெயின் விதி. as temperature increases the ferromagnetism decreases due to this increased thermal agitation of the atomic dipole. வெப்பநிலை உயரும்போது அணு இருமுனைகளின் வெப்ப கிளர்ச்சி அதிகரிப்பால் ஃபெர்ரோ காந்தத்தன்மை குறையும். at a particular temperature ferromagnetic material become paramagnetic. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஃபெர்ரோ காந்த பொருள் பாரா காந்த பொருளாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ திஸ் டெம்பரேச்சர் இஸ் நவுன் as கியூரி டெம்பரேச்சர். இந்த வெப்பநிலை கியூரி வெப்பநிலை அப்படின்னு சொல்கிறோம். தி சசப்டிபிலிட்டி ஆஃப் தி மெட்டீரியல் above தி கியூரி டெம்பரேச்சர் இஸ் given by C is called கியூரி கான்ஸ்டன்ட். அதாவது கியூரி வெப்பநிலையோட அதிகமான வெப்பநிலையில் உள்ள பொருள் காந்த ஏற்புத்திறன் எப்படி சொல்லலாம்னா ψm ஈக்குவல் டு C/T-TC அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே C அப்படிங்கிறது கியூரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாங்க இந்த கியூரி வெயின்ஸ் விதி அப்படிங்கிறது இந்த ψm இஸ் ஈக்குவல் டு C/T-TC தான் சொல்கிறோம். இங்கே சிங்கிறது கியூரி மாறிலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இங்கே T அப்படிங்கிறது டெம்பரேச்சர். T இஸ் த கெல்வின் ஸ்கேல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே T என்பது வெப்பநிலை. இது கெல்வின் வெப்பனோட சொல்லலாம் அப்படின்னு சொல்லலாம். A plot of magnetic susceptibilities with temperature is shown. அதாவது காந்த ஏற்புத்திறனுக்கும் வெப்பநிலைக்கும் உள்ள தொடர்பை காட்டுறதா இந்த கிராஃப் போட்டிருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது ஒரு சைடு பார்த்தோமா நம்ம அந்த சசப்டிபிலிட்டி குறிச்சிருப்போம், இன்னொரு பக்கம் டெம்பரேச்சர் குறிச்சிருப்போம். அது வரக்கூடிய அமைச்சு தான் எப்படி போகுதுன்னு சொல்லி நம்ம கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.